வணக்கம். வள்ளுவரே, இப்படி ஒரு பிழப்பு பிழைக்கிறதுக்கு நீ எல்லாம் நாண்டுக்கிட்டு சாகலாம்னு சில பேரை பார்த்து சொல்கிறத பார்த்துருக்கேன். இது யாருக்கு அதிகமாக பொருந்தும் வள்ளுவரே? அப்பனே, நல்ல கேள்வி கேட்ட. இது யாருக்கு பொருந்துமோ இல்லையோ, ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட கோல் சொல்லி அதனால் பயனடைந்து வாழ்க்கை நடத்துகிறவங்களுக்கு நிச்சயமாக பொருந்தும். அப்படி கோல் சொல்லித்தான் வாழ்க்கை நடத்த முடியும்னா, அப்படி ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட பொய்யாக கோல் சொல்லி பொய்யனாக வாழ்வதை விட அவன் உயிரை விட்டுட்டான்னா அது கூட அறநூல்கள் கூறும் புண்ணியத்தை அவனுக்கு தரும். இதைத்தான் புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும்னு புறங்கூறாமை அதிகாரத்தில் 183வது குறளாக எழுதி வச்சேன். அற்புதம் வள்ளுவரே. புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும். கோல் சொல்லி பொய்யனாக வாழ்வதை விட நீ செத்து போனால் உனக்கு புண்ணியமாக போகும்னு புறங்கூறி வாழும் வாழ்க்கையின் இழிவை பொட்டில் அடித்த மாதிரி புரிய வச்சுட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவம் பகுதியை கேட்க பாரத மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.